2 saree ஆர்டர் வந்திருக்கு saree ப்ளீட் எடுக்கிறதுக்கு. இதை எப்படி எடுப்போம்னு பார்க்கலாம். இப்போ saree ஃபஸ்ட்டு ப்ளீட் எடுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம். நல்லா குட்டி குட்டியாக எடுக்கிற மாதிரி இருந்ததுன்னா இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு நல்லா ஒரு அயன் பண்ணிக்கலாம். இது ஃபஸ்ட்டு ஹோல்டு. இந்த இடத்துல ஒரு ப்ரெஷர் பாயிண்ட். இது ஃபஸ்ட்டு. செகண்டு ஒரு லைன். திருப்பி இது ஒரு லைன். தேர்டு இதில் ஒரு லைன். இப்போ இந்த மாதிரி நீங்கள் ப்ளீட் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு லைன் மட்டும் ஒரு லைன் நீங்கள் இப்படி ப்ளீட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி உங்களுக்கு லைன் கிடைக்கும். இந்த மாதிரி லைன் கிடைக்கும். இப்போ இந்த இடத்துல ஒரு பெயின் போட்டுக்கலாம். இப்போ இந்த இடத்துல போட்டு இதில் ஒரு கேட்ச் கிளிப். இதை இப்படி கிளிப் போட்டு ஸ்டார்ட் பண்ணணும். இந்த மாதிரி நீங்கள் இந்த ஃபிங்கர்ஸ் வச்சு இப்படி உள்ள இந்த 4 ஃபிங்கர் இந்த அளவுக்கு இப்படி வச்சு ஃபோல்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். அதே மாதிரி இந்த இடத்துல போட்டு இப்படி திருப்பி ஸ்டார்ட் பண்ணும். இப்போ இது தேவையான ஹைட்டு லென்த் பார்த்துட்டு இதிலிருந்து நம்ம கிப்புக்கு உள்ள அளவு எடுக்கணும். இந்த கிப்புக்கு உள்ள அளவு அவங்களுக்கு பின் பண்ணியிருக்கோம். நம்ம இதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃப்ரண்ட் அளவு இந்த அளவு இருக்கும். நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டே. இந்த அளவுக்கு ஃப்ரண்ட்டில் வரும். இப்போ இது ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரண்ட்டில் இருக்கணும். இப்போ இதை மார்க் பண்ணுவோம். இதை பின் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு வச்சுட்டு பின் பண்ணலாம். இந்த இடத்துல கிளிக் போகும். இப்போ இதே இது இந்த இடத்துல வெயிட் வச்சு கிளிக்கெல்லாம் இந்த இடத்துல ஒரு பின் போட்டுக்கணும். இது கலையாமல் இருக்க. இப்போ இதுதான் சாரியோட அளவு எல்லாம் எடுத்தாச்சு. இது வந்து உங்களுக்கு பஃபிங் வேணும்னா இந்த பின் போடாமல் நீங்கள் பஃபிங் பண்ணிக்கலாம். இல்லை நார்மலாக ஐனிங் வேணும்னா அதை ஐனிங் பண்ணிக்கலாம்.
பண்ணுறோம். மெஷர்மெண்ட் எடுத்துருக்கு, அவங்க ஃப்ரெண்ட் ஜஸ்ட் எவ்வளோக்கு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அதை அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ ஆன் பண்ணியாச்சா? பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ணுறது, சேலையை உள் பக்கமாக திருப்பி, இது உள் பக்கம் தான் சொல்லணும். இது உள் பக்கம் திருப்பி சாரியை போட்டாச்சு, அரேஞ்ச் பண்ணாங்க. இந்த பேக் சைடு இப்போ உள் பக்கம் சாரி வச்சு விட்டாச்சு. உள்ள முந்தி சைடு இருக்கிற எக்ஸ்ட்ரா இருக்கிற சாரி எல்லாத்தையும் எடுத்து இப்படி ஒரு பாக்ஸ் பண்ணும். இந்த மாதிரி பாக்ஸ் பண்ணி ரோல் பண்ணி இது இந்த அளவுக்கு மடிச்சுக்கணும். நமக்கு பாக்ஸ் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு இதை மடிச்சுக்கணும். இது நம்ம பாக்ஸ் பண்ண மாதிரி அளவு மெஷர்மெண்ட் இந்த அளவு மடிச்சுக்கணும். அது லைட்டாக ப்ளஸ் லைட்டாக வைங்க. இப்போ இதை இப்படி மேலே போட்டு நம்ம மெஷர்மெண்ட் ஷோல்டர்லேருந்து இது ஃப்ரண்ட்டில் வர்றதை இது மெஷர்மெண்ட். இதுதான் இந்த அளவு பின். இது வந்து ஃப்ரண்ட்டில் அவங்களுக்கு இருக்கு, இதுதான் அளவு. இதில் இருந்து இதை ஃப்ரண்ட்டில் வச்சோம். இந்த மாதிரி வச்சுட்டு ரெண்டையும் கிளிக் பண்ணிட்டு இந்த சாரியெல்லாம் இல்லை வச்சுக்கோங்க. இப்போ இதில் எக்ஸ்ட்ரா வர்றத இந்த மாதிரி இருக்கிறத இதை அப்படியே ஃபோல்டு பண்ணணும். இதை உள்ள மடித்து இது உள்ள கவர் பண்ணிடணும். இந்த அளவுக்கு கவர் பண்ணிட்டு இது லைட்டாக ரைனிங் இது உள்ள இந்த அளவுக்கு. இது வந்து பேக் சைடு, இது ஃப்ரண்ட் அப்படி மடித்து இந்த பாக்ஸு இதில் இருந்து உள் மடிக்கணும். இதை உள் மடிக்கணும். இந்த இடத்துல இதை ஒரு ரோல் மடிச்சு செகண்டு லெஃப்ட் சைடு இதை ஆஃப் ஃபோல்டிங் மடிச்சுட்டு இதை அப்படியே இந்த இடத்துக்கு பாயிண்ட் மடிச்சுட்டு இந்த கிளிப் எடுத்துட்டு இந்த இடத்துல இருந்து இப்படி மடிக்கணும். இது கிராஸ் திருப்பி இது ஒரு பாக்ஸ். இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத இதை இப்படி ஒரு ஃபோல்டு பண்ணி இந்த கேப்பில் உள்ள இந்த மாதிரி சாரி பண்ணி இது ஒரு கவர் பேக் பண்ணி கொடுத்துருவோம். இந்த மாதிரி கவரில்